திட்டம் 2026 புதிய விதிகள் சொல்வது என்ன? மத்திய அரசு EPF எனப்படும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் 2026 புதிதாக அறிவித்துள்ளது. தற்போது EPF விதிகளின்படி ஊழியர்களுக்கான மாத சம்பளம் வரம்பு 15,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் பிடிக்கப்படும் 12% தொகையான 1,800 ரூபாய் மட்டுமே இனி கட்டாய பங்களிப்பாக இருக்கும். ஒரு ஊழியரின் சம்பளம் 1 லட்சம் ரூபாயாக இருந்தாலும் அவரின் கட்டாய EPF பிடித்தம் 1,800 ரூபாய் மட்டுமே. எஞ்சிய தொகையை ஓய்வூதிய சேமிப்புக்காக செலுத்த விரும்புபவர்கள் தங்களின் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் செலுத்தலாம். கூடுதல் தொகையை செலுத்தினால் அதற்கு இணையாக நிறுவனங்களும் கூடுதல் தொகையை செலுத்த வேண்டும் என்கிற கட்டாயம் புதிய விதியில் இல்லை. நிறுவனங்கள் விரும்பினால் மட்டுமே கூடுதல் தொகையை செலுத்தலாம். மேலும் இந்த கூடுதல் பங்களிப்பை ஊழியர்களும் நிறுவனங்களும் தங்களுக்கு தேவைப்படும் போது எப்போது வேண்டுமானாலும் குறைத்துக் கொள்ளவோ அல்லது நிறுத்திக் கொள்ளவோ முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது. முன்பு EPF கணக்கிலிருந்து முன்தொகை எடுப்பதற்கு 15 பிரிவுகள் இருந்தன. தற்போது அவை எளிமையாக்கப்பட்டு 3 முக்கிய பிரிவுகளாக குறைக்கப்பட்டுள்ளன. அதன்படி அத்தியாவசிய தேவைகள், அதாவது மருத்துவம், கல்வி, திருமணம், வீட்டு தேவைகள், அதாவது வீடு கட்டுதல் அல்லது வாங்குதல், சிறப்பு சூழ்நிலைகள் ஆகிய பிரிவுகளின் கீழ் மிக எளிதாக பணம் பெற்றுக்கொள்ளலாம். ஊழியர்கள் தங்களின் PF கணக்கிலிருந்து தகுதியான தொகையில் 100% வரை முன்தொகையாக எடுக்க அனுமதிக்கப்படுவர். இருப்பினும் அவசர கால தேவைக்காக கணக்கில் எப்போதும் குறைந்தபட்சம் 25% தொகையை இருப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புதிய திட்டத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களின் PF பங்களிப்பை உறுதி செய்யும் முழு பொறுப்பும் முதன்மை நிறுவனங்களிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்ததாரர் தனி பதிவு செய்யாத பட்சத்தில் தொழிலாளர்களுக்கான PF தொகையை செலுத்துவதை முதன்மை நிறுவனமே கண்காணிக்க வேண்டும் என்று EPFO விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.